அவன் அதி புத்திசாலி. எப்பவும் சயின்ஸில் 100% தான் எடுப்பான். +2ல் நல்ல மார்க் எடுத்து ஐஐடியில் படித்து அதிக மார்க் வாங்கினான். கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் எம்பிஏ படித்தான். அமெரிக்காவில் அதிக சம்பளத்தில் வேலை கிடைச்சது. அங்கேயே செட்டில் ஆனான். அழகான தமிழ் பெண்ணை மணந்தான். ஆண் பெண் என 2 ஆரோக்கியமான குழந்தைகள், மாளிகை மாதிரி வீடு, சொகுசு கார்கள், தேவைக்கு அதிகமாக எல்லாமே அவன்கிட்ட இருந்துச்சு. ஆனால் சில வருஷங்களுக்கு முன்னால் தன்னுடைய மனைவி குழந்தைகளை சுட்டு கொன்னுட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டான். ஏன்? என்ன நடந்துச்சு? கலிஃபோர்னியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளினிக்கல் சைக்காலஜி அவனுடைய வழக்கை ஆய்வு செஞ்சு என்ன தவறு நடந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சது. அமெரிக்காவின் பொருளாதார நெருக்கடியால் அவன் தனது வேலையை இழந்ததை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிஞ்சாங்க. பல மாதங்கள் ஆச்சு, வேலை கிடைக்கல. சேமித்த பணம் காலியாச்சு. வீட்டு தவணை கொடுக்க முடியாமல் வீட்டை இழந்தான். குறைஞ்ச பணத்தில் சில நாட்கள் அவனும் குடும்பமும் உயிர் வாழ்ந்திருக்காங்க. அப்புறம் அவனும் அவனுடைய மனைவியும் தற்கொலை செய்ய முடிவு எடுத்திருக்காங்க. அவன் முதல்ல தன்னுடைய மனைவியையும் குழந்தைகளையும் சுட்டுட்டு தன்னைத்தானே சுட்டுக்கிட்டான். இதையெல்லாம் கண்டுபிடிச்ச ஆராய்ச்சியாளர் கடைசியில் ஒரு வரி எழுதி முடிச்சிருக்காரு. அந்த மனிதன் வெற்றிக்காக திட்டமிடப்பட்டிருந்தான். அவன் தோல்விகளை கையாள்வதற்கான பயிற்சி பெறவில்லை. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போகிறேன். யார் வெற்றிகரமான நபர்? தோல்விகளை கையாள்வதற்கான பயிற்சி பெற்றவர் தான் வெற்றிகரமான நபர். ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படி தோல்விகளை கையாளணும்னு சொல்லி கொடுக்கணும். சயின்ஸ் மேத்ஸில் நல்ல மார்க் கிடைச்சா போட்டித் தேர்வுகளில் வேணால் வெற்றி பெறலாம். ஆனால் தோல்வி ஏற்படும் போது அதை ஏற்றுக்கிட்டு வர்ற சவால்களை எப்படி சமாளிப்பதுன்னு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வாங்க. வெற்றியை விட தோல்வியே ஒரு சிறந்த ஆசிரியர். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் அப்படின்னு வேதாகமத்திலையும் வாசிக்கிறோம்.